நான் இப்போ வந்து லாலிபப் தோசை செய்ய போகிறேன். நல்லா அடுப்பு பற்ற வச்சுட்டேன். ஸ்டவ் சூடாகுது, இது தோசைக்கல் சூடாகுது. இப்போ வந்து நான் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் போட்டுக்கிறேன். ஒரே ஒரு லாலிபாப் தோசை. இந்த ஸ்பூன் வந்து இந்த பிரியாணிலாம் வாங்கினா இந்த ஸ்பூன் தருவாங்க. இது வந்து சும்மா சின்ன பசங்களுக்கு விளையாட்டாக செய்து கொடுக்கலாம். அது மாதிரி வித்தியாசமாக செய்து கொடுத்தா பசங்க நல்லா ஆசையாக சாப்பிடுவாங்க. இதில் கொஞ்சம் போல் இப்போ நான் வந்து இதை மூடி வச்சுருப்பேன். நான் வெந்திருக்கான்னு பார்க்க போகிறேன். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம சும்மா தோசை கரண்டியில் இதை பாருங்கள். இப்போ இந்த லாலிபாப் தோசை ரெடி ஆயிடுச்சு. நல்லாயிருக்கும். இதை நீங்கள் உங்களுக்கு வேணும்னா திருப்பி கூட போட்டுக்கிடலாம். ஆரம்பிச்சிச்சு லைட்டாக திருப்பி போட்டேன் பாருங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். நான் தக்காளி தொக்குலாம் செய்தெல்லாம் மேலே அப்படி வச்சிட்டேன். இப்போ இன்னும் நல்லாயிருக்கும். டெடி பியர் லாலிபாப் இது வந்து அப்படியே சாப்பிட்லாம். ஏன்னா இது வந்து தக்காளி தொக்குலாம் வச்சிட்டேன், அதனால் அப்படியே சாப்பிட்லாம். சுவையான டெடி பியர் லாலிபாப் தோசை தயாராகிடுச்சு. இதில் நம்ம சக்கரை பொண்ணாலும் போட்டுக்கிடலாம்.